ආයුබෝවන් ඉලෙක්ට්‍රොනික ශිල්පයේදී வணக்கம். இன்று எலக்ட்ரானிக் பாடநெறியில் உள்ள டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பற்றி ஏற்கனவே நாங்கள் படித்தோம். அதோட தொடர்ச்சியான ஃபண்டமெண்டல், அதாவது எலக்ட்ரானிக்ஸில் உள்ள பிரதானமான ஒரு பகுதியை தான் இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறோம். ஏற்கனவே 2 லெசன் படித்து முடிச்சாச்சு. அந்த 2 லெசனை பற்றி உங்களுக்கு நீங்கள் பார்க்காதவர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அதை பார்க்கலாம். அதில் தொடர்ச்சி தான் இன்றைக்கி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் உள்ள தொடர்ச்சி 3வது லெசனான இன்றைக்கி ஃபண்டமெண்டல். அதனால் ஃபண்டமெண்டலில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் உள்ள அதாவது எங்களுக்கு 7வது மொடியூலில் உள்ள பிரதானமான பாடம் டிஜிட்டல் கேட்ஸ். டிஜிட்டல் கேட்ஸ்னால் என்னது, அதை எப்படி நாங்கள் பிரயோகப்படுத்த போகிறோம்னு தான் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த எலக்ட்ரானிக், அதாவது டிஜிட்டல் கேட்ஸ்ன்னு சொல்ல நேரத்தில் நாங்கள் இப்போ எலக்ட்ரானிக் பாடம் எடுத்தோம்னா எலக்ட்ரானிக் பாடத்தில் எல்லாம் இப்போ நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எங்களோட அதாவது சப்ஜெக்ட் என்னென்ன ஃபீல்டில் எங்களுக்கு தேவைப்படுதுன்ட்டுன்னு. பொதுவாக எலக்ட்ரானிக் அப்பியரன்ஸ் டெக்னீஷியனில் 7வது மொடியூலில் பிரதானமான பாடமாக இது நாங்கள் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி என்சிசிபியில் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இசிபி எலக்ட்ரிக்கலில் இருக்குது. ஒவ்வொரு மொடியூல்ஸ்லேயும் இந்த பாடங்கள் மிக முக்கியமாக காணப்படுது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக் டெக்னீஷியனில் இருக்குது, டெலிகம்யூனிகேஷன் டிப்ளமாவில் இருக்குது, மெக்கானிக்ஸ் டிப்ளமாவிலையும் இருக்குது, பில்டிங் சர்வீஸ் டிப்ளமாவிலையும் இருக்குது, ஆட்டோமொபைல் டிப்ளமாவும் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம்னா 10வது O லெவல், அதே மாதிரி A லெவல் பாடத்தில் மேத்தமெட்டிக்ஸ்லேயும் டெக்னாலஜி ஸ்ட்ரீம்லேயும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பிரதான பாடமாக நாங்கள் படிப்பிக்கிறோம். அப்போ இந்த இந்த எலக்ட்ரானிக்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதாவது எங்களோட ஃபீல்டில் டெக்னிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸ்ன்றது மிக முக்கியமானது. அதுலேயும் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் இப்போ இன்றைக்கி படிக்க போகிறது பிரதானம், அதாவது பிரதானமான முக்கியமான ஒரு கூட்டோன்னு, அதாவது டிஜிட்டல் லாஜிக் கேட்ஸ்னால் என்னது, இதை நாங்கள் ஸ்டார்ட்டில் படிப்போம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக முதல் லாஜிக்கை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 1 0 நாங்கள் ஏற்கனவே படித்தோம். இப்போ இந்த டிஜிட்டல் லாஜிக்னு சொல்கிற நேரத்தில் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள அதை தீர்மானிக்கிறது, அந்த சர்க்கியூட்டை தீர்மானிக்கிற லாஜிக்கல் டிசிஷன் பேஸ் பண்ணி தான் இந்த கம்யூனிகேஷனை போட்டு இந்த டிஜிட்டல் சிக்னலை நாங்கள் ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணி இன்புட்டாக நாங்கள் இந்த கேட்ஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு டிஜிட்டல் லாஜிக்னு சொல்ல நேரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் டிஜிட்டல் லாஜிக்னா என்னன்னு ஏற்கனவே பழைய பாடங்களில் படிச்சிருக்கோம் நாங்கள். இப்போ அதை நாங்கள் பேஸ் பண்ணி அந்த சர்க்கியூட்டை அந்த லாஜிக்கல் டிசிஷன், அதாவது லாஜிக்கல் மூலியமாக அந்த டிசிஷன் பண்ணி தான் நாங்கள் ஒரு பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு கம்யூனிகேஷனை வச்சு டிஜிட்டல் சிக்னல் எடுக்கிறது தான் இந்த இன்புட். அதாவது இன்புட் எவ்வளோ எடுத்து அவுட்புட் நாங்கள் என்ன மாதிரி செய்கிறோமோ அது வந்து டிஜிட்டல் கேட்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ பொதுவாக டிஜிட்டல் கேட்ஸ் டிஜிட்டல் கேட்ஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதாவது டிஜிட்டல் கேட்ஸ் ஒவ்வொரு வகைகள் படும், என்னென்ன வகைகள் நாங்கள் என்ன படிக்க போகிறோன்னு தான் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். இப்போ இதில் இங்கிலீஷில் இருக்க பாருங்கள், டிஜிட்டல் லாஜிக் கேட் இஸ் an electronic circuit which makes logical decision based on the combination of digital signal present on its inputs. அதே மாதிரி இப்போ நாங்கள் லாஜிக் கேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது 2 வகையாக நாங்கள் பிரிப்போம். அதாவது பேசிக் கேட்ஸ், கம்யூனிகேஷன் கேட்ஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். பேசிக் கேட்டில் நாங்கள் பார்த்தோம்னா பேசிக்னா பிரதான, அதாவது ஆரம்பம், பேசிக்னா ஆரம்பமாக அதில் பார்த்தோம்னா ஓ கேட், அண்ட் கேட், இன்வெர்டர்னு சொல்லி அதை 3 வகையாக பிரிப்போம். அப்போ நாங்கள் அந்த கேட்டை வச்சு, அதாவது ஓ கேட், அண்ட் கேட், இன்வெர்டர்னு இருக்குது, இன்வெர்டர், இது 3ஐயும் நாங்கள் கம்யூனிகேஷன் பண்ணி தான் நாங்கள் அடுத்த கேட்டை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நிர்மாணிக்க போகிறோம். அப்போ ஓ கேட், ஓஆர் அந்த மாதிரி தான் எழுதணும், அண்ட் கேட், இன்வெர்டர். இப்போ கம்யூனிகேஷன் கேட்டில் நோர் கேட் வந்திருக்கு. அப்போ நோர் கேட்டில் என்ன நடக்குது, இன்வெர்ட்டரும் ஓர் கேட்டும் சேர்ந்து தான் நோர் கேட்டுன்னு வருது. அதாவது நேன் கேட்டில் அதாவது இன்வெர்ட்டரும் நாங்கள் நொட்டுன்னு எழுதிருக்கு இன்வெர்ட்டர் கேட்டும் என் கேட்டும் சேர்ந்து தான் வருது. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது, அது எக்ஸ்க்ளூசிவ் ஓ கேட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம்.
இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்ஸ் இருக்குது, அந்த கேட்ஸில் வகைகள் தான் இருக்குது. அப்போ நாங்கள் இதை பற்றி எப்படி நாங்கள் இப்போ சிம்பிள் மூலியமாக எப்படி நாங்கள் இதை விவரமாக படிப்போம். இதாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள அறிமுகப்படுத்தி கொள்றதுக்கு இப்போ இந்த கேட்ஸ்னால் இந்த சிம்பிள் தான், இந்த கேட்ஸ்னால் இந்த சிம்பிள்னான்னு சொல்லி எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொள்றதுக்கு இலகுவாகத்தான் இந்த கேட்ஸ் இருக்குது. இப்போ இதில் 3 கேட்ஸ் நாங்கள் படிச்சிருக்கோம். அதாவது என் கேட், மற்றது ஓ கேட், இன்வெர்டர் கேட். இப்போ 2வது படத்தில் உள்ளது வந்து ஓ கேட். அதாவது இன்புட் வந்து 2 வருது, ரெண்டோ 2க்கு மேலேயும் இருக்கலாம், ஆனால் ஒன்றாக இருக்கக்கூடாது, 2க்கு மேலேயும் இருக்கலாம். அந்த இன்வெர்டர் கேட்டில் வந்து ஒரு இன்புட் இருக்கணும், அதே மாதிரி ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். இதில் நாங்கள் இப்போ லாஜிக் ஓர் கேட்டை ஃபஸ்ட்டாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், ட்ரூத் டேபிள்னு சொல்லி நாங்கள் வரைப்போம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் லாஜிக் 0 1ன்னு சொல்லி. அதை வச்சு தான் நாங்கள் என்ன செய்யணும், ட்ரூத் டேபிள் வந்து வரைவோம். இப்போ ஓ கேட்டில் பாருங்கள் 2, அதாவது ஏபின்னு நாங்கள் 2 இன்புட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி அவுட்புட். ஆனால் இன்வெர்ட்டரில் வந்து ஒரு இன்புட் தான் இருக்குது, ஒரு அவுட்புட் தான் இருக்குது. அப்போ நாங்கள் அவுட்புட்டை பொதுவாக நாங்கள் கியூன்னு சொல்லுவோம். இன்புட் வந்து ஒன்று இருக்க இயலாது. நாங்கள் ஓர் கேட்டையே என் கேட்டையே நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2க்கு மேலாவல் இருக்கணும். அதே மாதிரி பாருங்கள், இப்போ நென் கேட்டுன்னு சொல்கிற நேரத்தில் என்னது நாங்கள் ஏற்கனவே படித்தோம், நென் கேட் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி படித்தோம். இன்வெர்ட்டரோட என் கேட் வந்து எங்களுக்கு உருவாகுதுன்னு நாங்கள் படித்தோம். அப்போ அதுக்கு சிம்பிள் வந்து என்னது, அந்த என் கேட்டில் ஒரு சின்ன போர்டு மாதிரி, அதாவது ஒரு ரவுண்ட் ஒன்று வரைஞ்சிட்டோம்னா சரி. அதே மாதிரி நோர் கேட்லேயும் அதே மாதிரி அந்த ஓ கேட்டை நாங்கள் சிம்பிளாக வரைஞ்சிட்டு அதுக்கு ஒரு நடுவில் முடிவுல இதில் நாங்கள் ஒரு சின்ன என்ன செய்வோம், சின்ன ரவுண்ட் ஒன்று வரைஞ்சிடுவோம். அப்போ அதுதான் அதுக்குள்ளே சிம்பிள். அதே மாதிரி இன்வெர்ட்டர்லேயும் நாங்கள் செய்யலாம். அதாவது இன்வெர்ட்டரில் இன்னொரு இன்வெர்ட்டர் வரைஞ்சி நாங்கள் இதை எடுக்கலாம். அதாவது இதில் ஸ்பெஷல் உங்களுக்கு தெரியும், ஸ்பெஷல் கேட், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஓ கேட் வந்து அந்த மாதிரி இருக்கும். அந்த நேரம் இன்புட் 2ஆக இருக்கும் பாருங்கள். அந்த இன்புட் 2ஆக இருக்கிற நேரத்தில் எங்கள் சிம்பிள்ஸ் வந்து அதாவது 1 1ஆக இருக்கிற நேரம் 1ஆக இருக்கும், 0 0ஆக இருக்கிற நேரத்தில் 0 1ஆக இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் ஓர் கேட்லேயும் அதே மாதிரி தான் 1 1ஆக இருக்கிற நேரத்தில் 1ஆக இருக்கும். இதில் 1 1ஆக இருக்கிற நேரத்தில் 0ஆக இருக்கும் ஓர் கேட்டில். அதுதான் ஒரு டிஃபரண்ட். அதாவது 2க்கும் உள்ள டிஃபரண்ட் வந்து அதுதான். அதாவது அதில் அதாவது 1 1ஆக இருக்கிற நேரம் 0ஆகும். இதில் வந்து 0 1 1ஆக இருக்கிற நேரத்தில் இதுலேயே 1ஆக இருக்கும். அதாவது ஒற்றை இலக்கம் வந்தால் அதாவது ஒற்றை இலக்கம் வர நேரத்தில் எங்களோட ரிசல்ட்ஸ் அவுட்புட் வந்து 1ஆக இருக்கும். இரட்டை இலக்கமாக இருந்தால் அவுட்புட் வந்து 0ஆக இருக்கும். எங்களோட அந்த ஓ கேட்டில் உள்ள இது அது அந்த ஒற்றை இலக்கம் இலக்கணம். இப்போ இதே நேரத்தில் பாருங்கள், இதில் 2 இருக்குது. நாங்கள் 2 எடுத்துக்கிட்டோம்னா எங்களோட அவுட்புட் வந்து 0ஆக இருக்கும். அதே 3ஆக இருந்தால் எங்களோட அவுட்புட் வந்து 1ஆக இருக்கும். இதுதான் இந்த கேட்டில் உள்ள சிம்பிள்ஸ் நாங்கள் வரைகிற முறைகள். எப்படி இந்த சிம்பிள்ஸை நாங்கள் கேட்டில் வரைஞ்சி நாங்கள் எப்படி குறிப்பிடுறோன்ட்டுன்னு. அதே மாதிரி வேறு முறைகளும் இருக்குது. அதாவது நாங்கள் ஏற்கனவே படித்த முறைகள், அதே மாதிரி இந்த முறைகள் இப்போ இந்த படத்தில் காட்டியிருக்க முறைகள் படியும் நாங்கள் என்ன செய்வோம், சிம்பிள்ஸை வரையலாம். இப்போ ஓ கேட்டுன்னு சொல்ல நேரத்தில் முதல்ல பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டாக படித்தோம் முதல் இது. அப்போ 2ஆவதாக நாங்கள் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டோம், அதை நாங்கள் சிம்பிளாக வரையலாம். அப்படியும் இருக்கும், நிறையா இன்டர்நெட்லேயோ இதுலேயோ நிறைய இதுகள் இருக்குது. அதே மாதிரி என் கேட்டும் அப்படி தான் பாருங்கள். முதல்ல படித்தது ஒரு மாதிரி, 2ஆவது படித்தது வந்து ஒரு ஸ்கொயர் ஒன்று போட்டு வரைஞ்சிருக்காங்க. அதாவது சிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே அந்த நம்பர் எழுதியிருப்பாங்க, நம்பரில் எழுதியிருக்கலன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஓ கேட்டா என் கேட்டான்ட்டுன்னு. என் கேட்டும் பாருங்கள், என் கேட்டா அந்த மாதிரி வரைஞ்சிருக்கு. ஆனால் சிம்பிள் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு அந்த 1 போட்டுருக்கோம். அதே மாதிரி நாட், அதாவது இன்வெர்ட்டர் கேட்டும் ஒரு முக்கோணி நாங்கள் ஏற்கனவே படித்தோம். அதே மாதிரி பாக்ஸ் ஒன்று போட்டு 1 போட்டிருக்காங்க. அப்போ எங்களுக்கு இந்த சிம்பிளை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தெரிஞ்சிருந்தால் லேசேனா அந்த நாங்கள் வரைகிற முறைகள் நோர் கேட் அண்ட் என் கேட், அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஓர் கேட் இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த சிம்பிள்ஸுகள் வந்து மிக முக்கியம். இது பாருங்கள், இந்த அந்த ஓர் கேட்டுக்கும் நோர் கேட்டுக்கும் உள்ள என்ன வித்தியாசம், அந்த இதுலேயே என்னது இன்னொரு ஒன்று பாக்ஸ் ஒன்று வரைஞ்சி அதை கொஞ்சம் தடிப்பமாக்கியிருக்காங்க. அப்போ ஒன்றோட ஒன்று இது பண்ண மாதிரி இருக்குது. அதே மாதிரி 2 ஒரே குறியீடு, அது என்னது, அது ஒரே ஒரு வித்தியாசம்,
அதில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க, இதில் ஒரு பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பாக்ஸை வரைஞ்சிருக்காங்க. அப்படி தான் நம்ம சிம்பிள் இதில் குறிப்பாங்க. அப்போ இது உங்களுக்கு விளங்கணும். இப்போ இந்த மாதிரி சிம்பிளில் வந்தாலும் இது தான் இந்த கேட்ஸில் உள்ள சிம்பிள்ஸ் தான், இந்த சிம்பிள்ஸ் தான் இந்த கேட்டுக்கு இங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ இந்த கேட்ஸை பற்றி நாங்கள் படித்தோம். அடுத்து நாங்கள் இப்போ இவ்வளோ படிச்சுட்டு அடுத்தது இப்போ இதுக்கு இது 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 இதுதான் முறை. அதாவது சிம்பிள்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் ஒவ்வொரு சிம்பிள்ஸை படித்தோம். இப்போ இது வந்து பாருங்கள், அதே நான் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே படித்து கொடுத்தது அவரோட சம்மரி லிஸ்ட் வந்து இப்போ பாருங்கள் ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்கும் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நாங்கள் இன்வெர்ட்டருக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு படித்து கொடுத்தேன். அதில் மாதிரி பாருங்கள் இதில் எப்படி இருக்குது, இன்புட் அவுட்புட் எப்படி இருக்குது, ஒவ்வொரு இதுக்கும் எப்படி நாங்கள் சிம்பிள்ஸ் வரைகிறோம் இதில் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்காங்க. அந்த இது சிம்பிள்ஸ் இந்த இதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி இந்த டேபிள் எடுத்து வச்சுக்கலாம். டேபிள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த சிம்பிள்ஸ் வந்து இதில் தான் உள்ளது அப்படின்ட்டுன்னு. இப்போ முதல்ல ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இதில் இருக்குது பாருங்கள், கேட்ஸ், அதாவது ஒவ்வொரு பேர்களோட இதுகளில் இருக்குது, ஒவ்வொரு பேர்கள் இருக்குது. அந்த பேர்களுக்கு படி நாங்கள் எங்கிட்ட இந்த பக்கம் பேர் போட்டிருக்காங்க, அந்த படி நாங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் கேட்ஸ், அதாவது கேட்ஸை பற்றி படிச்சுக்கிட்டோம். கேட்ஸை நாங்கள் எப்படி ஒரு மெஷர்மெண்ட், அதாவது இது குறியீடை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு நாங்கள் ஒரு குறியீடை நாங்கள் சிம்பிள்ஸ் மூலியமாக இது பண்ணலாம். அதாவது ஒரு கேட்ஸை நாங்கள் எப்படி வரையறுக்கிறோம்னு சொல்லி முதலாவது சிம்பிள்ஸ் இல்லாட்டி ட்ரூத் டேபிள்லையும் நாங்கள் அதை வரையறுக்கலாம். டேபிளை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், ட்ரூத் டேபிள். அதே மாதிரி கடைசியை வந்து மெயினாக வந்து பூலியன் அல்ஜீப்ரான்னு சொல்லி இருக்குது. பூலியன் அல்ஜீப்ரா வந்து மேத்தமெட்டிக்ஸ். அந்த மேத்தமெட்டிக்ஸ் முறையிலையும் நாங்கள் என்ன செய்யலாம், எங்களோட அதாவது கேட்ஸை நாங்கள் வரையறுக்கலாம். அப்போ நாங்கள் வரையறுக்கிறதுக்கான 3 முறைகள், பிரதானமான 3 முறைகள் இருக்குது. என்னது? சிம்பிள்ஸ், ட்ரூத் டேபிள், பூலியன் அல்ஜீப்ரான்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பூலியன் அல்ஜீப்ரா பற்றி இப்போ உங்களுக்கு இது ஒவ்வொரு கேட்ஸை பற்றி உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நான் இந்த கேட்ஸில் அதாவது எப்படி டிஃப்ரெண்ட் படுது எங்களுக்கு இலகுவாக எப்படி. இப்போ ட்ரூத் டேபிள் வரையணுன்னா எப்படி, ஒரு சிம்பிள்ஸை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள்ஸை வரைஞ்சிட்டு கேட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த கேட்டில் உள்ள ட்ரூத் டேபிளை வச்சு எப்படி நாங்கள் அந்த நம்பர்ஸ், அதாவது நியமமான அழகை நாங்கள் எப்படி குறிப்பிட போகிறோம்ட்டுன்னு. இதை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்திருக்கோம். என் கேட்டிட பாருங்கள் இருக்குது, இன்புட் 2 இருக்குது, நாங்கள் அதை ஏபின்னு குறிப்பிட்ருக்கோம். அவுட்புட் வந்து ஒரு அவுட்புட் இருக்குது. அப்போ கியூன்னு குறிப்பிட்டிருக்கோம். பாருங்கள், முதலாவது எங்களோட என் கேட்டில் முதலாவது என்னது, ரெண்டு சிம்பிள்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் எப்படி எழுதணும், பின்னுக்கு இடமிருந்து வளமாக தான் உங்களுக்கு இருந்தோம். இப்போ பின்னுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணமும் சொல்லி காட்டுவேன் நான். இப்போ இது டேபிள், இந்த டேபிள் எப்படி நாங்கள் ஒரு கேட்ஸாக இருந்தால் இதே நாங்கள் எப்படி இப்போ என் கேட் உங்களை வரைய சொன்னால் நீங்கள் அறிமுகப்படுத்துவீங்கன்ட்டு தான். அதாவது வரையறுக்கலாம், சிம்பிள்ஸ் மூலியமாக வரையறுக்கலாம். சிம்பிள்ஸ் மூலியமாக வரைஞ்சிங்கன்னா இந்த 2 வரையலாம். அதாவது இன்புட் 2 போட்டு 2 இன்புட் அண்ட் டிஜிட்டல் லாஜிக் கேட் வந்து நீங்கள் வரையலாம். அதே நேரத்தில் ட்ரூத் டேபிளில் நீங்கள் உங்களை வரைய சொன்னால் ட்ரூத் டேபிள் என்ன செய்யணும், 2 இன்புட் இருக்குது, அதே மாதிரி ஒரு அவுட்புட் வந்து நாங்கள் கியூன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதை வரையறுத்து நம்பரை குறிப்பிடணும். உங்களுக்கு தெரியும் லாஜிக் 0 லாஜிக் 1ன்னு உங்களுக்கு தெரியும். அது வித்தியாசப்படாதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே பழைய பாடங்களில் படித்து கொடுத்துருக்கேன் விவரமாக. அப்போ அந்த இதில் உங்களுக்கு இன்றைக்கி விளங்கி இருக்கணும். இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி ஒவ்வொரு கேட்ஸ்லையும். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு உதாரணத்தையும் சொல்லுவேன் எப்படி வித்தியாசப்படுதுன்ட்டு. மிக முக்கியமானது என்னது, அதாவது நாங்கள் படித்த அந்த வரையறுக்கிறது, ஒரு கேட்ஸை வரையறுக்கிற முறைகள் 3ஐயும் படிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், 0 0னா 0 தான் வரும். அப்போ 0 1ன்னா அது 0 ஆகும். 1 0வாக இருந்தாலும் 0வாக தான் ஆகும். ஏன்னா இது ஒரு கணக்கெடுக்க மாட்டோம் நாங்கள். அதே நேரத்தில் 2மே 1ஆக இருந்தால் கியூ எங்களோட அவுட்புட் என்னது வரும், எங்களுக்கு 1ஆக மாறும். அப்போ ட்ரூத் டேபிள்லையும் நாங்கள் இப்படி ஒரு படம் வரைஞ்சி எங்களுக்கு இந்த அண்ட் கேட்டை நாங்கள் வரையறுக்கலாம். எங்கள் வரையறுக்கிற முறைகள். அடுத்து வந்து அதை எப்படி வாசிக்க போகிறோம்னா, ரீட் ஆஸ் ஏ அண்ட் பி கிவ்ஸ் கியூ. அதாவது ரீட் ஆஸ் ஏ அண்ட் பி கிவ்ஸ் கியூ.
அதே மாதிரி நாங்கள் பூலியன் எக்ஸ்பிரஷன், அதாவது நாங்கள் படித்தவங்களுக்கு தெரியும் பூலியன் அல்ஜிப்ராவில் எப்படி படிக்க போகிறோன்னா Q சமான A.B தான் சொல்லும். அதாவது நாங்கள் எலக்ட்ரானிக்கில் வந்து தர போட மாட்டோம், தர குறியீடு போட மாட்டோம், டாட்னு தான் எழுதும். அப்போ டாட்னு வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் அது வந்து பெருக்கல் தர குறியீடு. அப்போ எண்டுன்னு வர்ற நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து நாங்கள் பிரிக்கிறோம். பொதுவாக இல்லாட்டி ஏபின்னு மட்டும் போட்டால் அப்போ நாங்கள் ஏயை என்ன செய்கிறோம் பியால் பெருக்கிறோன்னு சொல்கிற மாதிரி அதை A.Bன்னு போடும்போது பூலியன் எக்ஸ்பிரஷனில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கோம் என் கேட் எப்படின்ட்டுன்னு. இப்போ நாங்கள் என் கேட்டுக்கு பிறகு அடுத்த கேட் பார்ப்போம், ஓ கேட். இப்போ என் கேட்டை பற்றி நாங்கள் விவரம் படித்தோம், அதே சேம் தான் ஓ கேட்லேயும் எப்படி நாங்கள் வரைய போகிறோன்ட்டுன்னு. இப்போ என் கேட்டுக்குள்ளும் ஓ கேட்டுக்குள்ளே என்னது எண்டுன்னு சொல்கிற நேரம் அது பெருக்கல், அதாவது ஒரு கேட் ஒன்று சேருது. அதே நேரத்தில் ஓருன்னு சொல்கிற நேரத்தில் இல்லை, அது வந்து இல்லை சப்ளை இல்லாத மாதிரி. இப்போ இதே மாதிரி 2 இன்புட்டும் ஒரு அவுட்புட்டையும் வரைஞ்சி இதே மாதிரி ட்ரூத் டேபிளில் நாங்கள் குறிப்பிச்சோம்னா 0 0 இருக்கிற நேரத்தில் Q வந்து 0 இருக்கும், ஏன்னா ஒன்றுமே இல்லை. அதே நேரத்தில் B 0 இருந்து A 1 இருந்தால் 1 இருக்கும், 1 0 இருந்தால் 1 இருக்கும், மற்ற எல்லாம் 1 இருந்தால் 1 இருக்கும். இது எப்படி நாங்கள் சொல்லுவோம்னா ரீடர்ஸ் AOB gives Q, AOB gives Q. பூலியன் எக்ஸ்பிரஷனில் சொல்கிறேன்னா Q சமன் A ப்ளஸ் பின்னு தான் எழுதியிருக்கு, ஆனால் ப்ளஸ் சொல்லி நாங்கள் ரீட் பண்ணக்கூடாது. ப்ளஸ் தான் போட்டிருக்கோம், ஆனால் ப்ளஸ்ன்னு சொல்லி நாங்கள் ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா எங்களோட எலக்ட்ரானிக்ஸில் நாங்கள் ப்ளஸ்ஸை நாங்கள் ரீட் பண்ண மாட்டோம். என்ன ப்ளஸ்ஸை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், ஓர்னு சொல்லுவோம். ஓன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்து ப்ளஸ்ன்னு அர்த்தம். இப்போ விளங்கியிருக்கும் உங்களுக்கு. இப்போ என் கேட்டுக்கும் ஓ கேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நாங்கள் எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுகிறோம், அதாவது ட்ரூத் டேபிள் எப்படி எழுதுறோம். அதே மாதிரி நாட் கேட், அதாவது இன்வெர்ட்டர் கேட் எப்படி செய்ய போகிறோம். இப்போ இன்வெர்ட்டர் கேட் எப்படி எழுத போகிறோம், என்ன நான் சொல்லியிருக்கேன், இன்புட் 1 இருக்கும், அவுட்புட் 1 இருக்கும், 2 தான் இருக்கும். அதாவது இன்புட் 1 இருக்கும், அவுட்புட் 1 இருக்கும். அப்போ நாங்கள் ஏ, அதே மாதிரி Q அவுட்புட்டை நாங்கள் Qன்னு எடுத்தோம்னா 0 அதில் ஒன்றுமே இருக்காது, 1 இருக்கிற நேரத்தில் Q அந்த அவுட்புட் என்ன இருக்கும், 0 இருக்கும். இப்போ இதுதான் இதில் உள்ள அவுட்புட், அதாவது இன்வெர்ட்டரில் உள்ள அவுட்புட். இதை நாங்கள் எப்படி வாசிப்போம்னு சொன்னால் ரீடர்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் A gives Q. ரீடர்ஸ் இன்வர்ஸ், அதாவது இன்வெர்ஸ் பண்ணுது, மாற்றி காட்டுது, சேஞ்ச் பண்ணி காட்டுது, அதை இன்வெர்ஸ் பண்ணுதுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இதை நாங்கள் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுது. பூலியன் எக்ஸ்பிரஷனில் என்ன செய்வோம், பூலியன் எக்ஸ்பிரஸ் Q சமன் நாட் ஏ நாட் வந்து ஏன்னு சொல்லுவோம். இன்வெர்ஸ் பண்ணுற நேரத்தில் நாங்கள் பூலியன் எக்ஸ்பிரஷனில் எழுதுறது வந்து அதே மாதிரி தான், அதாவது Q சமன் நாட் ஏன்னு சொல்லி தான் நாங்கள் எழுதுவோம். அப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் எப்படி இன்வெர்ஸ், அதாவது இன்வெர்ட்டரை நாங்கள் எப்படி குறிப்பிடணும், ட்ரூத் டேபிள் எப்படி குறிப்பிடணும், பூலியன் எக்ஸ்பிரஷனில் எப்படி குறிப்பிடணும். அதே மாதிரி நன் கேட்டை பற்றி நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என் கேட்டும் இன்வெர்ட்டரும் சேர்ந்தது தான் என்னது நன் கேட். அப்போ நன் கேட்டில் எப்படி சிம்பிள்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது இன்புட் 2 வந்து அது அவுட்புட் ஆகி இன்வெர்ட்டர் சேருது. அந்த இன்வெர்ட்டர் சேர்கிற நேரத்தில் தான் எங்களுக்கு என்ன நடக்குது, அந்த நான் சொன்னேன் 0 மாதிரி ஒன்று வரும்ட்டுன்னு, அது வந்து Qவாக எங்களுக்கு இது பண்ணுது. அப்போ என்னது 2 என் கேட்டு சேருது, இதில் இன்வெர்ட்டர் கேட்டும் இதில் சேர்ந்து எங்களுக்கு நன் கேட் வருது. அப்போ எப்படி நாங்கள் இதுக்கு சிம்பிள்ஸ் வரைஞ்சிட்டோம், அது 2 தனித்தனியாக சிம்பிளை வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், அதை ஜாயின் பண்ணுறோம், அது சிம்பிள் மூலியமாக ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு பிறகு டேபிளை நாங்கள் என்ன செய்வோம், ஜாயின் பண்ணுவோம், டேபிளை எழுதுவோம், ட்ரூத் டேபிள் எழுதுகிற நேரத்தில் இன்வெர்ட்டர், அதாவது ஒரு நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சேஞ்ச் ஆகுது, இன்வெர்ஸ் ஆகுது ஒரு இடத்துல இருந்து. அதாவது நாங்கள் கொடுத்த இதோட ஒரு இன்புட் ஒன்று கொடுத்தோம்னா அது என்ன நடக்குது, அது சேஞ்ச் ஆகி தான் அவுட்புட் ஆகுது. நான் கொடுத்த இன்புட்டே அவுட்புட் ஆகாது, அதுதான் இதில் உள்ள மெயின் ரீசன் இன்வெர்ட்டரில். அப்போ இதில் வந்து நாங்கள் அதாவது ட்ரூத் டேபிள் பூலியன் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு ஏற்கனவே எழுத தெரியும், Q சமன் A and B
ஏஎன்பி அதில் மேலே ஒரு சின்ன கோடு ஒன்று வரணும். அந்த கோடு வந்து மேலே போயிடுச்சு, கீழே ஒரு கோடு வரணும். அதுதான் நட்டுன்னு போடுறதுக்கு உள்ள அர்த்தம் வந்து அது. அதாவது Q சமன் ANB மேலே ஒரு கோடு, அதுதான் நாட். அது மாதிரி ரீட் ஆஸ் ANB gives not Q, அதாவது இன்வெர்ட்டர் இல்லைன்னு சொல்லுது. அதாவது இன்வெர்ட்டர் பண்ணலை. இப்போ நாங்கள் ஒரு டேபிள், அதாவது ஒரு கேட்ஸை நாங்கள் எப்படி குறிக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நென் கேட்டில் எப்படி என் கேட்டும் இந்த கேட்டும் சேர்ந்து, அதாவது நென் கேட்டும் நாட் கேட்டும், அதாவது இன்வெர்ட்டர் கேட்டும் சேர்ந்து தான் இந்த இப்போ இது வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டேபிள் வரைஞ்சாலும் உங்களுக்கு தெரியும். டேபிள்லையும் நாங்கள் A0 B0 இருந்தால் Q வந்து என்னது 1 இருக்கணும். இப்போ 3 1 ஒரு 0, அது இது ஒரு அழகானது ஒன்று. அதாவது 1 1 வந்து 0 வரும். அதே மாதிரி அடுத்ததை பாருங்கள், நோர் கேட்டு அதே மாதிரி சேஞ்ச். அதாவது நாங்கள் நன் கேட்டுக்கு நாங்கள் எப்படி எழுதினோமோ அதே சேஞ்ச் ஆகி தான் என்ன நடக்கும், நோர் கேட் வரும். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஓ கேட்டும் இன்வெர்ட்டரும் சேர்ந்து தான் எங்களுக்கு நோர் கேட்டுன்னு வருதுன்னு சொல்லி தெரியும் எங்களுக்கு. அப்போ O ப்ளஸ் நாட் தான் ஓ இன்ட்டு நாட் தான் எங்களுக்கு O ப்ளஸ் நாட் தான் எங்களுக்கு நோர் கேட்டை உண்டாக்குது. இப்போ சிம்பிள்ஸ் வரைஞ்சிட்டோம். அதே பாருங்கள், அதில் 1 வந்து மேலே 0 இருந்தது, இப்போ 1 ஆகி 1 வந்தது எல்லாம் 0 ஆகிரும். அதுதான் இதில் உள்ள டிஃபரண்ட், அதாவது இன்வெர்ஸ் பண்ணுது. நோட் கேட்லையும் அதே மாதிரி ஒரு டிஃபரன்ஸ், 0 0 இருக்கிற நேரத்தில் 1 இருக்கும், மற்ற நேரம் எல்லாமே 0 இருக்கும். ஒரு 0 0 இருக்கிற நேரம் 1 இருக்கிற நேரத்தில் 0 1 இருக்கிற நேரத்தில் 1 இருக்கும். இது அதே மாதிரி தான் பூலியன் எக்ஸ்பிரஷன் நாங்கள் படித்தோம்னா Q சமன் A ப்ளஸ் B நாட் B, அதாவது பிக்கு மேலே என்ன செய்யணும், அந்த கோடை போடணும். அதுதான் அதில் உள்ள இது. அதே மாதிரி நாங்கள் ரீட் பண்ணினோம்னா ரீட் ஆஸ் AOB gives not Q. சரியா? இப்போ இப்படி தான் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இந்த கேட்ஸை நாங்கள் குறிக்கிறோன்ட்டு. ஒவ்வொரு கேட்ஸை பற்றி நீங்கள் குறிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா, இது இந்த பேசிக் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு சர்க்கிட் வரைகிறதுக்கோ எந்தெந்த சிம்பிள்ஸ் போட்டு எத்தனை கேட்ஸ் போட்டு சர்க்கிட் வரையலான்னு உங்களுக்கு நன்றாக ஒரு விளக்கம் ஒன்று வரும். இப்போ இந்த அடுத்தது நாங்கள் பார்ப்போம், அடுத்த கேட்ஸை பார்ப்போம். எக்ஸ்க்ளூசிவ் ஓ கேட், அதாவது எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லி படித்தோம், ஸ்பெஷல் கேட்ஸில் படித்தோம். ஓ கேட்டில் எக்ஸ்க்ளூசிவ் வந்தால் என்ன நடக்குது, அதாவது பாருங்கள், இந்த கேட் வரைகிற இடத்துல முன்னுக்கு ஒரு கோடு, அதாவது அதே மாதிரி ஒரு கேட்ஸ் வந்து, அதாவது ஒரு சிம்பிள் வந்து இன்னொன்று அதுக்கு மேலே வச்ச மாதிரி இருக்கும். அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் ஓ கேட். அந்த ரவுண்ட் நாங்கள் அதை அடையாளப்படுத்துகிற நேரத்தில். இப்போ இதுலேயும் பாருங்கள், 2 0 இருக்கிற நேரத்தில் 0, அதே மாதிரி 2 1 இருக்கிற நேரத்தில் 1 1ன்ற நேரம் 0 ஆகுது. இப்போ விளங்குச்சா எப்படின்ட்டுன்னு எக்ஸ்க்ளூசிவ் ஓ கேட்டில் உள்ள வித்தியாசம் என்னான்ட்டுன்னு. அது அந்த ஓ கேட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எப்படி இருக்குதோ அதோட சின்ன டிஃபரெண்ட் ஒன்று தான் இருக்கும். அதை நேற்று உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். முதல்ல படிக்கிற சிம்பிள்ஸை பற்றி நாங்கள் படிக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன டிஃபரெண்ட்டுன்னு. அதே மாதிரி தான் இதுலேயும், அதாவது நாங்கள் அந்த அடையாளப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்வோம், முன்னுக்கு ஒரு ரவுண்ட், அதாவது அந்த ஓ கேட் மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் முன்னுக்கு கொஞ்சம் சின்ன கேப் போட்டு வரைவோம், அது விளங்குறதுக்கு. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஓ கேட்டுன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குறதுக்காக, சிம்பிள்ஸை விளங்குறதுக்காக தான் நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் அப்போ இதில் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ நாங்கள் பார்த்தோம்னா பூலியன் எக்ஸ்பிரஷனில் பார்த்தோம்னா நாங்கள் என்னது பூலியன் எக்ஸ்பிரஷன் Q சமன் A ப்ளஸ் B தான் போடுவோம். ஆனால் A ப்ளஸ் பிக்கு பதிலாக ப்ளஸ்ஸுக்கிட்ட ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டுடுவோம். அப்போ ரவுண்ட் ஒன்று போட்டால் எங்களுக்கு தெரியும் எக்ஸ்க்ளூசிவ் ஓ கேட்டுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் இதை ரீட் பண்ணினோம்னா ரீட் ஆஸ் AOB பட் நாட் போத் கிவ்ஸ் Qன்னு சொல்லி இருக்குது. வாட் பண்ணுறது சரியா? இப்போ நாங்கள் இது பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் 2 இன்புட்டை வச்சு படித்தோம். சரி, இப்போ நாங்கள் படிப்போம் 3 இன்புட்டை வச்சு எப்படி நாங்கள் ஒரு ட்ரூத் டேபிள் வரைகிறது, இல்லாட்டி எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷன் நாங்கள் எழுதுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் படிப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் 2ன்னு சொல்லி சொன்னால் எத்தனை சந்தர்ப்பம் வரும், 4, அதாவது 2 மடங்குகளாக உங்களுக்கு தெரியும். 2 மடங்குகளாக நாங்கள் பார்க்கணும். அதாவது இன்புட் எத்தனை வருதோ அவுட்புட் 1 தான் எப்பயுமே இருக்கும்.
இன்புட் எத்தனை வருதோ அதில் 2 மடங்குகளாக பார்க்கணும். இப்போ இதில் 2 மடங்கு 2 குணங்கள், அதாவது ரெண்டு ரெண்டு குணங்கள் எப்படி வரும்? 2 குணங்கள் எத்தனை இருக்குது? இதில் 3 இருக்குது. 2 குணங்கள் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்போ 2 குணங்கள் வந்து 2 4 4 2 8 வரும். அப்போ 8 ஸ்டெப்ஸ் வரும். பாருங்கள், நம்பர் பண்ணி பாருங்கள், 8 ஸ்டெப்ஸ் வரும். எங்களுக்கு 8 வரிகள், அதாவது 8 சந்தர்ப்பங்கள் நாங்கள் ட்ரூத் டேபிள் எழுதணும். 3 இருந்துச்சுன்னா, அதாவது கூட கூட இதில் உள்ள இன்புட் கூட கூட எங்களோட சந்தர்ப்பங்கள், நாங்கள் எழுதுகிற சந்தர்ப்பம் பாக்ஸ்கள் வந்து விரிவடையும். இப்போ 4 இருந்தால் 4 போடலாம். அப்போ 8 2 16 லைன் வரையணும். 16 லைன், 8 இல்லை 4னா இன்னொரு பாக்ஸ் இந்த பக்கம் குழம்பை இது பண்ணிவிட்டு இதை என்ன செய்யணும்? ட்ரோவை இன்னொரு 8 லைன் நாங்கள் இதுக்கு கூட்டணும். கூட்டிட்டு தான் நாங்கள் என்ன செய்யணும்? ட்ரூத் டேபிள் எழுதணும். அப்போ இது வந்து கூடுதல், அதாவது சின்ன இலக்கங்கள் இருந்தால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். இதே நேரத்தில் பெரிய இலக்கங்கள் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சி ஆகணும். அதாவது நீட்டி எங்களுக்கு நாங்கள் 16ஆக பிரிக்கணும். 8ஆல் பிரித்தது வந்து 16ஆக பிரிக்கணும். அதாவது ஒரு இன்புட் கூடுறதுல எங்களுக்கு வந்து வேலை வந்து 4 டேபிள், அதாவது 8 வரிகள் வந்து கூடுபடும். கூடுபடுற நேரத்தில் எங்களுக்கு கஷ்டம். அதாவது கூட கூட இன்புட் கூட கூட வந்தால் எங்களுக்கு ட்ரூத் டேபிள் வர நேரத்தில் ஒரு புஷ்கப் ஷீட் 2 புஷ்கப் ஷீட் அப்படி பேஜஸ் கூடப்படும். அதை இலகுவகப்படுத்த தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? பூலியன் அல்ஜிப்ரா மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த மெத்தடை யூஸ் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். இப்படி டேபிள் வரைய தேவையில்லை. அல்லாட்டி இன்னொரு முறையிலையும் கண்டுபிடிப்பாங்க, சுவிட்சஸ் வரைஞ்சும் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இதுகளுக்கெல்லாம் இலகுவான முறை வந்து, சரியான முறை வந்து பூலியன் அல்ஜிப்ரா முறையை நாங்கள் பயன்படுத்தினோம்னு சொன்னால் இந்த முறைகள் வந்து இலகுவாக இருக்கும். அதாவது பொதுவாக இதுக்கு நாங்கள் பூலியன் அல்ஜிப்ரா வந்து WX Y, ஏன்னா அது எண்ட் கேட்டுன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ இன்டூ பண்ணணும், XYZ அதான் போட்டிருக்காங்க. அதாவது Q சமன் WXYZ அதை தான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. Q சமன் WXY சொல்லி போட்டிருக்காங்க 3 இது. அடுத்து நாங்கள் பூலியன் அல்ஜிப்ரானா என்னன்னு பார்ப்போம். நாங்கள் பூலியன் அல்ஜிப்ரா பற்றி இப்போ படிச்சிருந்தேன்னா அதுதான் மிக முக்கியமானதுன்ட்டுன்னு. அதாவது ட்ரூத் டேபிளுக்கு வரைகிறது, ட்ரூத் டேபிள் வரைய போனால் எங்களுக்கு வேலை வந்து கடினம். இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாமில் போயிட்டு ட்ரூத் டேபிள் வரைய போனால் இப்போ 5 இன்புட் வைங்கல, 5 இன்புட் 32 காலம் வரையணும், 32 ரோஸ் வரையணும். அப்போ எங்களுக்கு கஷ்டம், பிழைக்கலாம். அதுக்கு இலகுவான முறை தான் இந்த பூலியன் அல்ஜிப்ரா. அதோட லோனா என்னன்னா, Boolean algebra uses a set of laws and rules of define the operation of a digital logic circuit. அதாவது நாங்கள் டெஃபினிஷன் பண்ணணும்னா, அதை டெஃபினிட் பண்ணோம்னா எங்களோட லோஸ், அதாவது எங்களோட நீதி, எங்களோட நீதி அதாவது நீதி விதிமுறைகளுக்கு அமைய, எங்களோட ரூல்ஸ் விதிமுறைகளுக்கு அமைய தான் இந்த பூலியன் அல்ஜிப்ரா முறை வந்து பயன்படுத்தப்படுகின்றது. எங்களுக்கு நீதிக்கும் விதிமுறைகளுக்கும், அதாவது ரூல்ஸ் அண்ட் லோஸ் அண்ட் ரூல்ஸ், அதற்கு அமையத்தான் இந்த இந்த பூலியன் அல்ஜிப்ரா முறை வந்து பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ நாங்கள் பார்ப்போம் பூலியன் அல்ஜிப்ரானா என்னன்னு. அதாவது ஒரு பூலியன் அல்ஜிப்ராவில் நாங்கள் எடுக்க போனோம்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் லாஜிக் சிம்பிள் 0 and 1ன்னு தெரியும். அப்போ அதை வந்து எப்படி நாங்கள் ரீப்ரசன்ட் பண்ணி டிஜிட்டல் இன்புட் ஓ அவுட்புட், we can also use them the constant for the permanent, அதாவது ஸ்திரமாக உறுதியாக அது நிலையான ஒரு இதாக ஓப்பன் இல்லாட்டி சர்க்கிட் க்ளோஸ் சர்க்கிட் வந்து கண்டெக்ட் பண்ணி அதை எப்படி இது பண்ணுதுன்னு சொல்லித்தான் இந்த பூலியன் அல்ஜிப்ராவில் உள்ள ரூல்ஸ். அது வந்து பொதுவாக மேத்தமெட்டிக்ஸ் முறையில் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். டிஜிட்டல் கேட்ஸுக்கு வந்து அது யூஸ் பண்ணப்படும். அதாவது லோஸ் ஆஃப் பூலியன் சொல்லி சொல்கிறது போத் ரிடியூஸ் பண்ணலாம். போத் ரிடியூஸ் பண்ணி இது அதாவது நம்பர்ஸ் எப்படி நாங்கள் லாஜிக் கேட்ஸோட சம்மந்தப்படுத்தி லாஜிக்கோட சம்மந்தப்படுத்தி உங்களுக்கு தெரியும் லாஜிக் 0 1 தான் எங்கள் மெயின் பிரதானம். அதை சம்மந்தப்படுத்தி நாங்கள் எப்படி இந்த கேட்ஸ் ரிக்வயர்ட் பண்ணி ட்ரூத் டேபிளுக்கோ எல்லாத்துக்கும் ரிக்வயர்ட் பண்ணி நாங்கள் பூலியன் அல்ஜிப்ரான்னு சொல்லி எப்படி எழுதுறோம். அதாவது பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்லி ஏற்கனவே இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தீங்க ஒவ்வொரு உதாரணம். அப்போ அது எப்படி நாங்கள் இலகுவான முறையில் எழுதுறது, அதாவது டேபிள் வரைகிறதோட டேபிள் வரைகிறது வந்து எங்களுக்கு கஷ்டம்.
இது இன்புட் கூட 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 டேபிளோட சைஸ் வந்து அளவு வந்து கூடப்படும். அப்போ அது கூடப்படுற நேரத்தில் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் அதை இப்போ ஏற்கனவே படித்து கொடுத்தது தான். இப்போ இதில் ஒரு சமரி அங்கே போட்டிருக்கேன். அதாவது ஏஎன்பின்னா நாங்கள் எப்படி சிம்பிள்ஸ் எழுதலாம். ஏஎன்பின்னு சொன்னால் ஏ டாட் பி, ஏஓபின்னு சொன்னால் ஏ ப்ளஸ் பி. அதாவது எப்படி என் வந்தால் இன்ட்டு வரும், இல்லாட்டி ப்ளஸ் வரும். ஏபி ஏபின்னு சொல்லுவாங்க. இன்ட்டு வர நேரத்தில் எங்களுக்கு நடுவில் வந்து டாட் வருதுன்னு அர்த்தம். அதாவது பெருக்கல் அடையாளத்துக்கு பதிலாக சும்மா ஏபின்னு போடலாம், அல்லது ஏ டாட் பின்னும் நாங்கள் எழுதலாம். அது இந்த உதாரணம் தான் அந்த கீழே பாருங்கள். என் கேட்டும் நோட் கேட்டும் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன். எப்படி விளங்கப்படுத்தியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ என் எப்படி சிம்பிள் என் போட்டிருக்கோம். இப்போ இது நோட்னா எப்படி சிம்பிள், அதாவது ஒன்னோட குறைவானதுன்னு சொல்லி போட்டு சிம்பிள் போட்டிருக்கோம். ஏ கியூ சமன் ஏ ப்ளஸ் பி. அப்போ இங்கே ஒரு சி ஒன்று வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ப்ளஸ் சி. நாங்கள் எங்களோட இது எங்களோட இது கூட எங்களோட இன்புட் கூட நாங்கள் ப்ளஸ் பண்ணோம். ஆனால் அவுட்புட் வந்து எப்பயுமே ஒன்றாகத்தான் இருக்கும். சின்னு இன்ட்டு சி. அப்போ இது உங்களுக்கு எப்படி நாங்கள் சிம்பிள்ஸ் எழுதுகிறோம், வரைகிறோம், எல்லாம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதோட சமரி தான் இது. அதாவது இப்போ நான் உங்களுக்கு படித்து கொடுத்ததில் உள்ள ஒரு இது டேபிள். நீங்கள் இதையும் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணினீங்கன்னா அந்த டேபிளை உங்களுக்கு எடுக்க லேசாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த ட்ரூத் டேபிள், அதாவது நாங்கள் ஒரு ட்ரூத் டேபிள் எப்படி வரைகிறது, அதோட சமரி தான் இதில் இருக்குது. ஒரு இப்போ ட்ரூத் டேபிள்னு சொல்கிற நேரத்தில் இதில் இருக்குது பொதுவாக ஏஓபி. அதாவது எங்கிட்ட உதாரணத்துக்கு A1 ஏக்கு வந்து 1+1 எடுத்தோம்னா 1+1 எடுத்தோம்னா சமன் 1. A1 A+1 எடுத்தால் சமன் வந்து 1 இருக்கும். இப்போ அதுக்கான சிம்பிள்ஸ் தான் இந்த பக்கம் இங்கிட்டு வரைஞ்சிருக்காங்க. என்ன மாதிரி சிம்பிள் வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாருங்க படங்கள், அதாவது எப்படி வரைஞ்சிருக்காங்க. A1 ஒரு இன்புட் ஆகி எப்படி ஒன்றுமே இல்லை, ஒன்று வாங்கி அதை வெளியே வர நேரத்தில் எங்களுக்கு அவுட்புட் வந்து 0வாக காட்டுது. அதை தான் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இரண்டாவது வந்து ஏஓபி இருக்கிற நேரம் சமன் ஏ ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அந்த பூலியன் எக்ஸ்பிரஷனும் எங்களோட ட்ரூத் டேபிள் ரீடிங்கும் சிம்பிள்ஸும் எப்படி வருதுன்னு தான் இதில் காட்டியிருக்காங்க. இந்த டேபிள் விலங்க இல்லாட்டி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி நீங்கள் ட்ரூத் டேபிள் ஃபார் த லோஸ்ன்னு அடிச்சிங்கன்னா, லோஸ் ஆஃப் பூலியன் அடிச்சிங்கன்னா இந்த டேபிள் வரும். அப்போ இந்த எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு விளங்கும். அப்போ உங்களுக்கு இந்த டேபிள் எப்படி விளங்கணும். இப்போ அதாவது உங்களுக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு உங்களுக்கு விளங்குனுச்சுன்னா, ட்ரூத் டேபிள்னா என்னன்னு விளங்குனுச்சுன்னா, இப்போ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு விளங்கிருப்போம். ஏஏ அதாவது எங்களை எப்படி வருதுன்னு தான் இதில் காட்டியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு டேபிள் டைமில் எங்களோட டிஃபரெண்ட், அதாவது எப்படி நாங்கள் அல்ஜிப்ரா பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி நாங்கள் எழுதுவோம், அதில் உள்ள பெயர்கள் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குதாங்கட்டு அந்த பெயர்கள்லாம் பாடமாக்கணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தில் தான் உங்களுக்கு இதில் உள்ள ஒரு விரிவான இது தெரியும். அதாவது சிம்பிள்ஸ் எழுதுகிற நேரத்துலையோ இல்லாட்டி சர்க்கிட் நீங்கள் இப்போ நிறைய கேட்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ நிறைய கேட்ஸ் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் இதை சிம்பிளை செய்கிற நேரத்தில் சர்க்கிட்டோ ஏதோ நீங்கள் மேனுஃபேக்சர், அதாவது தயாரிக்கிற நேரத்தில் ஒரு சர்க்கிட்டோ எதையோ நீங்கள் தயாரிக்கிற நேரத்தில் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இந்த கேட்ஸை பற்றி உங்களுக்கு விளங்குனுச்சுன்னா. அடுத்து வந்து கம்யூனிகேஷன் லாஜிக் சர்க்கிட். அதாவது இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு சர்க்கிட்டை பற்றி படித்தோம். இப்போ இது வந்து அதாவது ஒருநிலைப்படுத்தப்பட்ட கம்யூனிகேஷன் சொல்லுது. ஒருநிலைப்படுத்தப்பட்ட இந்த லாஜிக் சர்க்கிட்னா என்னன்னு சொல்லி இந்த லாஜிக் சர்க்கிட்டில் வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெமரின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. அதாவது நாங்கள் எந்த ஒரு இதையுமே மெமரி பண்ணி வச்சுக்க இயலாது. அது நாங்கள் மெமரி என்ன செய்யணும், மெமரி வந்து அந்த நிமிஷத்தில் மட்டும்தான் அந்த மெமரி வேலை செய்யும். அதுக்கு பிறகு அந்த மெமரி லெஸ் ஆகிடும். அதாவது கம்யூனிகேஷன் லாஜிக் சர்க்கிட்ஸ் ஆர் மெமரி லெஸ். Digital logic circuit whose output at any instant in time depends only on the communication. அந்த நேரத்தில் என்ன நடக்குதோ, அந்த நிமிடத்தில் என்ன நடக்குதோ அதைத்தான் இதில் காட்டும். பழசெல்லாம் எங்களுக்கு ரிவைண்ட் பண்ணியோ எதுவுமே பார்க்க இயலாது. அதாவது மெமரி லெஸ்ன்னு சொல்லித்தான் நாங்கள் இந்த டிஜிட்டல், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பாடத்தில் நாங்கள் படிப்போம். நாங்கள் the output of communication logic circuits are
only determined by the logical function, அதாவது logical function of the current input state. அந்த current input stateல என்ன நடக்குதோ அதை தான் லாஜிக் 0லையும் லாஜிக் 1லையும் எங்களுக்கு எடுக்கலாம். அதாவது given எங்களுக்கு இன்ஸ்டன்ட் இன் டைம், அதாவது அந்த நேரத்தில் என்ன பவர் என்ன நடக்குது எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் என்ன நடக்குது அதுதான் எங்களுக்கு. மெமரி வந்து ஞாபகப்படுத்தி வச்சு இல்லாட்டி திருப்பி இந்த நிமிஷத்துக்குள்ளே இது பண்ணலாம், அந்த வேலை எங்களோட எலக்ட்ரானிக் ஃபீல்டில் வந்து சரிவர நடக்காது. அதனால உங்களுக்கு கட்டாயம் தெரியணும், கம்யூனிகேஷன் லாஜிக் சர்க்யூட்ல பிரதானமாக மெமரி லெஸ், அதாவது மெமரி நாங்கள் சர்வ் பண்ணி வச்சு பழைய மெமரி எடுத்து இப்போ செய்ய இயலாது. அந்த நிமிடத்தில் என்ன நடக்குதோ அந்த சர்க்யூட்டில் என்ன நடக்குதோ நாங்கள் செய்கிற வேலைகள் அந்த நிமிஷத்தில் தான் அதை நாங்கள் செய்ய வைக்க இயலும். அதாவது என்ன மாதிரி நாங்கள் கேட்ஸ் பயன்படுத்துகிற எப்படியான கேட்ஸ் பயன்படுத்தி என்ன வேலை செய்ய போகணுமோ அதை நாங்கள் அந்த மாதிரி செய்யணும். அதாவது நாங்கள் ஒரு சதுரம் நம்ம எடுத்துக்கிட்டோமா அதுக்கு ஒரு 3 இன்புட்டை கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு சக்தி ஒன்று, அதாவது மின் சக்தி ஒன்று கொடுக்குற நேரத்தில் எங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து எப்போயுமே ஒன்றா தான் வரும். எங்களோட இன்புட் வந்து வித்தியாசப்பட்டாலும் அவுட்புட் வந்து எப்போயுமே எங்களுக்கு ஒன்றாகத்தான் வரும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எத்தனை நாங்கள் இன்புட் கொடுக்குறனாலும் அவுட்புட் வந்து ஒரு இதில் தான் அவுட்புட் க்யூன்னு நாங்கள் பொதுவாக குறிப்போம். அப்போ அந்த க்யூவில் தான் எங்களுக்கு புரிப்படும். அதாவது நாங்கள் இன்புட் எத்தனை வேணாலும் நாங்கள் கொடுத்துக்கலாம் WXY. அப்போ நாங்கள் கேட்ஸ் வந்து என்ன எழுத போகிறோமோ அதை நடுவில் எழுதி விட்டோம்னா எந்த கேட்ஸ் வரைஞ்சோமோ NAND கேட்டா AND கேட்டா NOR கேட்டான்னு அதை நோட்டட் பண்ணி விட்டோம்னா சிம்பிளில் நோட் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு சரியான முறையில் வரும். இப்போ இது ஒரு சிம்பிள் இருக்குது, இந்த கேட்ஸ் இருக்குது. இந்த கேட்ஸுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ட்ரூத் டேபிளும் பூலியன் எக்ஸ்பிரஷனும் வரைய போகிறோம். ட்ரூத் டேபிளும் பூலியன் எக்ஸ்பிரஷனும் வரைய போகிறோம். எப்படி வரைய போகிறோன்றது பாருங்கள். அதாவது 3 இன்புட் 2 கேட்ஸ் இதில் சேர்ந்துருக்காங்க. ஒரு கேட் வந்து நோர் கேட்டும் இன்னொன்று வந்து என் கேட்டும் சேர்ந்துருக்காங்க. அப்போ இது எப்படி நாங்கள் டேபிள் வரையணும்னா எத்தனை இன்புட் இருக்குன்னு பாருங்கள். A + B இன்டூ C அதாவது பெருக்கல் O A + B n இன்டூ C தான் இல்லை நாங்கள் காட்டியிருக்கோம். எப்படி இந்த கேட்ஸ் வரையிட போகிறாங்க. இப்போ A + Bன்ற நேரம் எங்களுக்கு தெரியாது என்ன கேட்டுன்னு. ஓ அதாவது Q சமன் Q. இதுதான் பூலியன் எக்ஸ்பிரஷனில் நாங்கள் ஒரே வழியில் எழுதுறதுனா, பூலியன் எக்ஸ்பிரஷனில் எழுதுறதுனா இது தான் ஒரே வழி. இதே மாதிரி இப்போ இதுக்கு நாங்கள் இப்போ இன்னொன்று இப்போ ஏபியிட ஒரு இது தான் அடுத்ததுக்கு வந்திருக்கு. எங்களோட C இந்த இதுக்கு இன்புட்டாக வருது. அதில் உள்ள அவுட்புட் தான், அதாவது அவுட்புட்டுன்னு சொல்கிற நேரத்தில் அதோட அவுட்புட் என்னது A + B, அதாவது A or B தான் நாங்கள் அதில் ஒரு இன்புட்டாக வைக்க போகிறோம் நாங்கள் அடுத்த கேட்ஸுக்கு. அப்போ முதல்ல AB அதை ஒரு கேட்ஸில் இல்லை அது தானே அடுத்ததுக்கு இன்புட்டாக வந்திருக்கு. அதனால் அதை நாங்கள் அங்கே எழுதுவோம் A + B சொல்லி எழுதினாலும் நாங்கள் ரீட் பண்ணுற நேரத்தில் என்னென்னு ரீட் பண்ணணும், AOBன்னு சொல்லி ரீட் பண்ணணும். இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போகிறோம், ட்ரூத் டேபிள் ஒன்று வரைய போகிறோம். எப்படி வரைய போகிறோம், எங்களுக்கு எத்தனை இருக்குதுன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எத்தனை இருக்குது கொலம் முதல்ல 4ஆக பிரிக்கலாம். முதல்ல நடுவில் கணக்கை பிரிச்சுட்டு சமனாக பிரிக்கிறேன்னா எங்களுக்கு இலகுவாக சமனாக பிரிக்கிறேன்னா இங்கிட்டு சமனா இங்கிட்டு 4ஆக பிரித்தா 4ஆக பிரிச்சாச்சு. இப்போ எங்களுக்கு இதில் எத்தனை இருக்குன்னு எத்தனை இன்புட் இருக்குது, எங்களுக்கு 3 இன்புட் இருக்குது. எங்களுக்கு வேணா மேலேயும் எழுதிக்கலாம் ABCன்னு, கீழேயும் எங்களுக்கு விருப்பம்னா எழுதிக்கலாம். சரியா? அதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இடமிருந்து வலமாக தான் எழுதணும் ABC. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இடமிருந்து வலமாக தான் நாங்கள் எலக்ட்ரானிக்ஸில் எழுதுவோம். அதே மாதிரி அதுக்கு A + Bக்கு நாங்கள் என்ன செய்வோம், Q1ன்னு போட்டுக்குவோம். ஏன்னா Qன்னு போட இல்லாத தானே Q1ன்னு போட்டுக்குவோம். A + Bன்னு எழுத இல்லாதனால அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம், Q1ன்னு போட்டுக்குவோம். அதனால் இப்போ இன்னொரு கொலம் ஒன்று எட் பண்ணணும். ஏன்னா Q எழுதுறதுக்காக ஃபைனல் ரிசல்ட்ஸ் எழுதுறதுக்காக எழுதணும். இப்போ சரி, இப்போ உங்களுக்கு இது தெரியும் எத்தனை இன்புட் இருக்குன்னு. 3 இன்புட் இருக்குது. அப்போ 2 குணங்களாக நாங்கள் பார்க்கணும். 3
2 குணங்கள் 3. அப்போ 2 குணங்கள் 3 வந்து இவ்வளோ 8ன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ 8 ட்ரோஸ் வரும், 8 வரிசைகள் வரும். இப்போ நாங்கள் இது என்ன செய்யணும், பாக்ஸை 8ஆக பிரிக்கணும். அதே மாதிரி சேம் ப்ரொசீடர். இலகுவாக ஆகிறதுக்கு தான் 2ஆக பிரித்து அதையும் 2ஆக பிரித்து அதுக்கு பிறகு அதையும் 2ஆக பிரித்து இப்போ 8ஆக பிரிச்சுக்கலாம். பாருங்கள் 8ஆக இப்படி பிரிக்கிறாங்கன்ட்டுன்னு 8ஆக பிரிச்சுக்கலாம். அப்போ பிரிக்கிற நேரம் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதாவது சரிசமனா சும்மா நார்மலாக பிரிக்கிற முறைகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி தான் பிரிக்கணும்னு இல்லை, அதை அப்படி பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் எழுத போகிறோம். இப்போ எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏலேருந்து தான் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். A01 01 01 01. அதே மாதிரி பிக்கு எழுத போனோம்னா 00 11 அதாவது 0 0 1 1 0 0 1 1. சரியா? இதே மாதிரி முதுக்கு எழுத போனோம்னா 0 0 0 1 1 1. 4 0 இங்கிட்டு 4 1 போடணும். ஏன்னா 2 குணங்களாக தானே எழுதணும் நாங்கள், அதுக்காகத்தான். அப்போ 4 0 4 1. இப்போ நாங்கள் அந்த A + Bக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம் சமரி, அதாவது Q சமன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். A + Bக்கு நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா பாருங்கள், மேலே 3மே 0வாக இருக்கிறதுனால Q1 3மே 0வாக இருக்கிறதுனால எங்களுக்கு அது வந்து Q1ல் ஃபர்ஸ்ட் வரியில் வந்து என்ன நடக்கும், 0வாக இருக்கிறதுனால 0 வரும். அதை அப்போ நாங்கள் ஏக்கு பிக்கு தானே எழுத போகிறோம், அதை பார்த்துக்குங்க. இப்போ 0 1 0 1 1 1 0 1 1 1 1 இருக்கிறனால 1. ஏன்னா இது என் கேட் தானே, இந்த நோ கேட் தானே, அதனால. அடுத்து 0, அதே மாதிரி தான் 1 1 1. இப்போ என்ன வரைஞ்சிட்டோம், ஏக்கும் பிக்கும் நாங்கள் சமரி Q சமன்னு போட்டுட்டோம். அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன செய்யணும், திருப்பி Qக்கு எழுதுறதுன்னா Q1க்கும் Cக்கும் தான் எழுத போகிறோம். Q1க்கும் என்ன செய்ய போகிறோம், Q1க்கும் Cக்கும் தான் எழுத போகிறோம். ஏன்னா அது ரெண்டு தானே இப்போ இந்த கேட் சம்மந்தப்படுத்தி இருக்குது, அதனால Q1க்கும் Cக்கும் தான் எழுத போகிறோம். Q1க்கும் ரவுண்ட் பண்ணியாச்சு எங்களுக்கு விளங்குறதுக்காக. Q1க்கும் Cக்கும் தான் நாங்கள் எழுத போகிறோம். இப்போ Cக்குன்னு எழுதுகிற நேரத்தில் உங்களுக்கு விளங்கும் எப்படி எழுதுனாங்கன்னு பாருங்கள், எப்படி எழுதுவோன்ட்டுன்னு. இப்போ Q1க்கும் Cக்கு எழுதுனா 0 0வாக இருந்தால் அது என்ன நடக்கும், 0வாக மாறும். 0 0. அடுத்து 0 1 ஆகி இருந்தால் இது வந்து இது ஓராய் என் கேட்டாக இருக்கிறனால 0 ரெட்டை எண்கள் இருக்கிறனால 0 0வாக மாறும். பாருங்கள் முதல் 4மே 4 5 முதல் 5மே 0வாகவே இருக்கும். 0 1 0 1 0 0 0, அதாவது 0 1ஓட சேர்ற நேரம் 0. அடுத்து 1 0 1ஓட சேர்ற நேரமும் 0 0 1ஓட சேர்ற நேரமும் 0 தான் வரும், அதாவது 0. 0 1ஓட சேர்ற நேரம் 0. அடுத்து 1 1 Q1 1ல் இருக்கிற நேரம், Cலே 1ஆ இருக்கிற நேரம் 1. அதே மாதிரி அங்கிட்டும் C 1ஆ இருக்கிற நேரத்தில் Q1 1ஆ இருக்கிற நேரத்தில் கீழேயும் 1 1ஆ தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் 2 1 தானே, அதனால் அது 1 இங்கேயும் 1. இப்போ விளங்குனிச்சா எப்படி ட்ரூத் டேபிள் நாங்கள் வரைய போகிறோம். அதாவது இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் படித்தோம் 2 இன்புட்டு உள்ளது. இது 3 இன்புட் ஆகி, ஒரு இன்புட் வந்து ஒரு அவுட்புட் ஆகி, அது இன்புட் ஆகி ஒரு 3 கேபிள் 3 இன்புட் ஆகி இருக்கிற நேரத்தில் எப்படி நாங்கள் ஒரு ட்ரூத் டேபிள் என்ன மாதிரி பொசிஷனில் நாங்கள் வரைய போகிறோன்ட்டு தான் இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதுக்கு நாங்கள் பூலியன் எக்ஸ்பிரஷன் ஏற்கனவே எழுதிட்டோம். A + B, அதாவது NB நோர்னு சொல்லுது C பெருக்கல் நாங்கள் அப்படி எழுதிட்டோம். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் எப்படி நாங்கள் ட்ரூத் டேபிள் ஒன்று செய்யலாம் அப்படின்னு. அப்போ இதுகள் கூட 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 டேபிளோட சைஸ் வந்து பிரமாணம் இது வந்து கூடப்படும். அப்போ அதை குறைக்கிறதுக்காகத்தான் அதை நாங்கள் அப்படி ஒரு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நிறையா இது இருந்துச்சுன்னா எங்களுக்கு எழுதலை. இப்போ 2 6 அப்படின்லாம் இருந்தால் எத்தனை எழுதணும், 32 பாக்ஸ் வரையணும். 32 பாக்ஸ் வரைகிறது வந்து எங்களுக்கு கஷ்டம்.
டைம் வேஸ்ட் ஆயிரும். அதை இலகுபடுத்த தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பூலியன் எக்ஸ்பிரஷனோ இல்லாட்டி அதுதான் இலகுவான முறை. பூலியன் எக்ஸ்பிரஷன் முறையில் நாங்கள் எங்களோட குறியீடை சுற்றி காட்டலாம். இப்போ இது உங்களுக்கு விளங்கியிருக்கோம். இது அதாவது ஒரு சிம்பிளை கொடுத்தாங்கன்னா எங்களை சிம்பிள் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நாங்கள் எப்படி ட்ரூத் டேபிள் எழுதுறது, அதுக்கு எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதுறதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதாவது சுவிட்ச் முறையிலேயே இதை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்து காட்டுவாங்க. சுவிட்ச் முறையில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனாலும் இது வந்து ஒரு முறை. அடுத்து இப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எழுதி காட்ட டைம் இல்லாதனால இது நான் செஞ்சுட்டு வந்தது. ஒரு டேபிள் சிம்பிள்ஸ் இருக்குது, சிம்பிளை கொடுத்து பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன், ட்ரூத் டேபிள் கீழே இருக்குது. பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்கிற நேரத்தில் பாருங்கள், அவுட்புட் அதாவது அடுத்த 3 கேட்ஸ் சேர்ந்துருக்குது இதில். அப்போ 2 கேட் சேர்ந்து தான் இன்னொரு கேட்டை உருவாக்குது. அப்போ எப்படி டிஜிட்டல் அந்த கேட்ஸ் எப்படி உருவாக்குதுன்னு தான் இதில் போட்டிருக்காங்க. அதாவது மேலே ஒரு கேட்ஸ் ஒன்று, கீழே ஒரு கேட்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு AND கேட்டும் ஒரு NOR கேட்டும் சேர்ந்து என்ன செய்யுது, இன்னொரு NOR கேட்டை உருவாக்குது. அப்போ எங்களுக்கு தெரியுது என்ன கேட்டு அப்படின்ட்டுன்னு. ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு பின்னு சொல்கிறேன் என் கேட். என் கேட் மேலே உள்ளது என் கேட், கீழே உள்ளது NOR கேட். அப்போ NOR கேட்டில் இன்வெர்ட்டரும் சேர்ந்துருக்குது. NOR கேட்டில் இன்வெர்ட்டரும் சேர்ந்து அது இன்வெர்ஸ் ஆகி இன்னொன்று சேர்ந்து தான் எங்களுக்கு என்னது, எங்களுக்கு பதில் Q வருது. இன்புட் கூட இன்புட் வித்தியாசமாக இப்படி வர்ற நேரத்தில் எப்படி நாங்கள் சர்க்கிட் தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இல்லை உதாரணம், அதாவது வித்தியாச உதாரணங்களாக படித்து கொடுக்குறேன். என் கேட்டுன்னு சொல்கிற நேரத்தில் ஏ இன்ட்டு பி, என் கேட்டுன்னு சொல்கிற நேரத்தில் ஏ இன்ட்டு பி, கீழே NOR கேட்டுன்னு சொல்கிற நேரத்தில் ஏ ப்ளஸ் பி. அப்போ எப்படி நாங்கள் ட்ரூத் டேபிள் வரைவோம், முதல்ல தனித்தனியாக வரையணும் இதுக்கு. அப்போ கடைசி நான் சமரி லிஸ்ட்டை மட்டும் தான் அதில் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இலகுவாக காட்டுறதுக்கு. பாருங்கள், அந்த 1 நடுவில் 1 வருது, மற்றதெல்லாம் 0 வருது. இதில் உள்ள ஒரே ஒரு டிஃபரெண்ட் அது ஒன்று தான். அதாவது இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் நாங்கள் சொல்கிற நேரத்தில் என்னது, Q சமன் A இன்ட்டு ANB, ANB நாட் சொல்லுவோம் நாங்கள். அதாவது Q சமன் நாட் AB and no AB and C சொல்லுவோம். அதாவது நாட்டுன்னு பாய்க்கணும், மேலே கோடு போட்டு நாங்கள் நாட்டுன்னு பாவிக்க வேணும். அப்போ அவுட்புட் இன்வர்ஸ் ஆகி எங்களுக்கு தருது, சி தருது. அதுதான் இதில் உள்ள பிரதானமான இது. அப்போ இதில் பாருங்கள், பூலியன் எக்ஸ்பிரஷன் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது, ட்ரூத் டேபிள் இருக்குது. 3 முறைகளும் இதுகளில் இருக்குது. அப்போ எங்களுக்கு விருப்பமான முறைகளில் கேள்வி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு விருப்பமான முறையில் எங்களுக்கு செய்யலாம். எது எங்களுக்கு இலகுவாக இருக்குதோ அந்த முறையில் நாங்கள் அதுக்கு பதில் அளிக்கலாம். இந்த கேட்ஸை விவரப்படுத்த சொல்லியிருந்தாங்க, இந்த கேட்ஸ்னாலும் அதை நாங்கள் விவரப்படுத்தலாம். இது பாருங்கள், இது அடுத்த உதாரணம். இப்போ இது எப்படி பாருங்கள், ஒவ்வொரு உதாரணங்களும் வித்தியாசப்படும். இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், கடைசியாக ஒரு இன்வெர்ட்டர் ஒன்று இருக்குது. அப்போ அந்த இன்வெர்ட்டர் நாங்கள் எப்படி இது பண்ணுறோம், அதாவது Q சமன் A and B, அதாவது AOBC நாட் D, அதுதான் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொன்றும் எப்படி சொல்கிறாங்கன்ட்டுன்னு. Q சமன் நோ BC நாட் O நாட் Dன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை நாங்கள் ஒரு உதாரணமாக பார்க்கலாம். இப்போ இது இப்படி டயட்ஸ் இருக்குது தானே, ஒரு ப்ராக்டிக்கல் படி நாங்கள் பார்ப்போம் ஒரு எப்படி செய்வோன்ட்டு. இப்போ இல்லை 2 4 இது இருக்குது. அப்போ 4னா 16 டேபிள்ஸ் வரையணும், 16 கொலம் வரையணும். அது எங்களுக்கு கஷ்டம். அந்த மெத்தட் எங்களுக்கு கஷ்டம். ட்ரூத் டேபிள் வரைய போனால் இந்த இடம் பத்தாது, இந்த பேஜ் பத்தாது. இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ சுவிட்ச் முறையிலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன்னா அப்போ அதையும் உங்களுக்கு சுவிட்ச் முறையில் சொல்லித்தரேன். ஆனால் அந்த சுவிட்ச் முறை அவ்வளவு சரியானது இல்லை, ஆனால் பிழைன்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு சரியான பதிலை வரும்னு சொல்லி எந்த நேரத்துலையுமே எங்களுக்கு சரியான பிழை வரும்னு சரின்னு சொல்லலாது. இப்போ முதலாவது முதலாவது பாருங்கள், மேலே இருக்குது ஏ, அதை தான் நான் என்ன செய்கிறேன், ஏன்னு சொல்லி முதலாவது சுவிட்சை குறிக்கிறேன். அது ஓப்பன் பட்டன் சுவிட்ச் மாதிரி ஏ நாங்கள் என்ன குறிக்கிறேன், அந்த பல்ப் பத்துடும். அடுத்து பியும் சியும்
2 சுவிட்ச் வருது, சீரீஸாக வருது 2 சுவிட்ச். அதாவது 2 சுவிட்சும் போட்டால் தான் அந்த பல்ப் வேலை செய்யும். அந்த மாதிரி தான் இதில் போடுறோம் நாங்கள். பியும் சியும் ஏ வரைஞ்சிட்டோம், அடுத்து பிசி வரைஞ்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும், டி வரையணும். டி வந்து என்னது, நாட், அதாவது க்ளோஸ். நாங்கள் பொதுவாக நார்மல் க்ளோஸ் பட்டன் சுவிட்ச் வந்து வரைவோம், ஓப்பன் பட்டன் வரைவோம். நாட்டுன்னு சொல்கிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், க்ளோஸ் பட்டன் சுவிட்ச் வரைவோம். அப்போ டி வந்து நார்மல் இந்த க்ளோஸ் பட்டன் சுவிட்ச், ஓப்பன் பட்டன் சுவிட்ச் வந்து க்ளோஸ். இது பிழைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையுமே இந்த முறை வந்து எங்களுக்கு சரியாக வராது, சரியான விடு எங்களுக்கு ஆன்சரை கொடுக்காது, ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்து விடும், பிழைச்சி விடும். அப்போ அதனால இந்த முறைகள் வந்து சரியான முறைன்னு பிழைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இதுலேயும் பழகலாம். ஆனால் கூடுதலாக இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் நீங்கள் நிறையா பழகிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், இலகுவாக இருக்கும், உங்களுக்கு விடைகள் வந்து பிழைக்காது. நீங்கள் சமன்பாடு எழுதணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாலும் Q சமன் ஏபி, ஏ அண்ட் பி, நோ நோ நாட் ஏஎன்சி. விளைநிச்சு தானே, எப்படின்ட்டு இப்போ பாருங்கள், இதில் ஒவ்வொரு உதாரணங்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ப்ராக்டிக்கலான இப்போ இந்த காலத்தில் பிரதானமாக பேசப்படுறது வந்து சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு தெரியும் வித்தியாசமாக இருக்குது. கட்டாயம் சானிடைசர் வந்து மிக கட்டாயமாக பாவிக்கக்கூடியது. அப்போ நாங்கள் அதை எப்படி இது பண்ணுறோம், இப்போ ஒரு காலேஜ்லேயோ இல்லாட்டி ஒரு இடத்துலையோ சானிடைசர் இருக்குது, நாங்கள் வாட்டர் பம்பால் சானிடைசர் வர்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ கீழே காலை நாங்கள் என்ன செய்யணும், ப்ரெஷ் பண்ணுனா சானிடைசர் வந்து வரும். அப்போ சானிடைசர் வந்து நாங்கள் கையை கழுவிக்கணும், அந்த மாதிரி செஞ்சிடணும். அதே நேரத்தில் இப்போ மோட்டர் வேலை செய்யலைன்னு வைங்களேன். இப்போ நான் மோட்டர் மட்டும் இப்போ சானிடைசர் இல்லாட்டி, சானிடைசர் குறிப்பிட்ட அளவு இல்லாட்டி அதுக்கு பிறகு அது வேலை செய்யாது, சானிடைசர் வராது. அதே மாதிரி பட்டன், எங்களோட காலுக்கு அமுக்கிற பட்டன் சுவிட்ச் வேலை செய்யலாட்டியும் எங்களுக்கு என்னது, சானிடைசர் வராது. அதாவது சுவிட்ச் வேலை செய்யணும், சானிடைசரும் வேலை செய்யணும், எங்களோட மோட்டரும் கணக்காக வேலை செய்யணும். அதில் ஒன்று வேலை செய்யலாட்டியும் நாங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ இந்த டெக்னீஷியன் சொல்கிற நேரத்தில் இப்போ இதில் உள்ள படம் வந்து ஆட்டோமேட்டிக், அதாவது எங்களோட வேவ்ஸால் நாங்கள் கிட்ட கொண்டு போகிற நேரத்தில் ஒட்டோவாக அது வந்து சானிடைசர் வந்து கீழே பட்டன் இருக்குது, பட்டனில் சென்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒட்டோவாக என்ன நடக்கும், சானிடைசர் ஒட்டோவாக எங்களுக்கு எங்களோட கையில் விழுகும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த கையில் இது பண்ணுவோம். இதே அந்த பட்டனுக்கு பதிலாக தான் நாங்கள் என்ன செய்வோம், இந்த ப்ரெஷ் பண்ணுற பட்டன் வச்சுருக்கோம். அப்போ எங்களோட சானிடைசர் வந்து அந்த மாதிரி. அப்போ நாங்கள் இதை எப்படி செக் பண்ணுறது, நாங்கள் அந்த சானிடைசரை எப்படி செக் பண்ணுவோம், இந்த வேலை செய்கிறதுக்குன்னு. இப்போ ஒரு டெக்னீஷியன் இருப்பார், அவர் எப்படி முதல்ல சானிடைசர் லெவல் சென்சிங் சுவிட்சோடு சேர்ந்தது ஏன்னு நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, கீழே பாருங்கள் சிம்பிள் வரைஞ்சிருக்கோம். ஃபுட் சுவிட்சை நாங்கள் பீன்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேனுவல் சுவிட்சோ இது மெக்கானிக் யூனிட், அதாவது செக் பண்ணுற சுவிட்சை வந்து சீன்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். அது வந்து தெரியாமல் தான் இருக்கும், மறைச்சி வச்சுருப்பாங்க. அது டெக்னீஷியனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சுவிட்சை இது பண்ணது. இது இவ்வளவும் நாங்கள் இது அப்போ பாருங்கள், இப்போ இது சிம்பிள்ஸ் வரைஞ்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏஎன்பி, அதாவது நாங்கள் என் கேட்டில் ஏஎன்பி வரைஞ்சோம்னு சொன்னால், அந்த ஏஎன்பி வரைஞ்சோம்னா ஏஎன்பி இன்புட் ஆகி மற்ற சி வந்து எங்களுக்கு ஒளிஞ்சிருக்கும், சி வந்து தெரியாது. அதெல்லாம் சேர்ந்து தானா கியூ வந்து வரும். அதாவது எங்களுக்கு சமரி லிஸ்ட் ஒன்று, எங்களுக்கு அவுட்புட் வந்து கியூ வரும், அந்த சுவிட்சோடையும் சேர்த்து தான். ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது, இந்த டெக்னீஷியனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சி இருக்கிறது. அப்போ நாங்கள் பூலியன் இதில் எழுதினோம்னா ஏ இன்ட்டு பி ஏஎன்பி ப்ராக்கெட் ஓசின்னு எழுதுவோம். அப்போ இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு படித்த டயட்ஸ் படித்தோம், நாங்கள் கேட்ஸை பற்றி படித்தோம். அந்த கேட்ஸை பற்றி இப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஒன்று இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு பெரிய பாடம், இந்த பெரிய பாடத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி சுருக்கமாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இப்போ இதை பாடத்தை விளங்கப்படுத்த போனால் இது ஒரு பெரிய விஸ்தாரமானது. அப்போ இங்கே என்னால் முடிஞ்ச அளவு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இன்றைக்கி முக்கியமானது, அதாவது எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் பாடத்தில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஃபண்டமெண்டல்னால் என்னன்னு உங்களுக்கு ஒரு விரிவான திட்டத்தை உங்களுக்கு விளங்கக்கூடிய அளவு ஓரளவு சுருக்கி உங்களுக்கு படித்து கொடுத்துருக்கேன். இப்போ இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் படித்து கொடுத்தது அப்படி விளக்கம் இல்லாட்டி இன்டர்நெட்டில்